நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் சித்தர் உலகம் நிகழ்ச்சியில் பூண்டி ஆட்டு சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு சித்தரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே சித்தரை பற்றி நான் ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ பூண்டி ஆட்டு சுவாமிகளை பற்றி பார்க்கலாம். அமைதியற்ற இந்த உலகில் நாம் ஆனந்தத்தையும் அமைதியையும் பெற வேண்டுமானால் அதற்கு சாதுக்களின் பாத கமலங்களில் அடைக்கலம் பெற வேண்டும். சாதுக்களின் பாத கமலங்களில் அடைக்கலம் புக வேண்டும். இறை மனிதர்களான அவர்களால் மட்டுமே நமக்குரிய நல்ல வாழ்க்கையை நமக்கு அமைத்து தர முடியும். எத்தனையோ சித்தர்கள் எண்ணற்றவர்களின் வாழ்வில் ஒளியேற்றி வைத்துள்ளார்கள். சித்தர்களின் பார்வை பெற்ற சிலர் ஆன்ம பலம் பெற்று தாங்கள் யார் என்பதை உணர்ந்துள்ளார்கள். அனுபூதி ஞானம் பெற்று மக்களோடு மக்களாக வாழ்ந்து உலாவிய சித்தர்களை பார்ப்பதே மிகப்பெரிய புண்ணியமாகும். சித்தர்கள் தரிசனம் பாவ விமோசனம் என்பார்கள். சித்தர்கள் பார்வை நம் மீது பட்டாலே போதும், முன் ஜென்ம வினைகள் அனைத்தும் நீங்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு மகான் தான் இந்த பூண்டி ஆட்டு சுவாமிகள். இவர் திருவண்ணாமலையில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூண்டியில் வாழ்ந்தார். இவர் பெற்றோர் யார், எந்த ஊரைச் சேர்ந்தவர், பூண்டிக்கு எப்பொழுது வந்தார், எப்படி வந்தார் என்ற விவரம் யாருக்கும் தெரியாது. ஒரு ஒல்லியான உருவம், நீண்ட தாடி, அழுக்கான தலைமுடி, கூர்மையான பார்வை, கிழிந்த உடை, இவையெல்லாம் பூண்டி மகானின் திருக்கோலங்கள். ஒரு சட்டைக்கு மேல் இன்னொரு சட்டையை மாட்டிக்கொள்வார், அதற்கு மேல் இன்னொரு சட்டையை மாட்டிக்கொள்வார். கையில் ஒரு பெரிய அழுக்கு மூட்டை, அதில் பழைய கிழிந்த துணி, பிளாஸ்டிக் பொருட்கள் என எடுத்து வைத்திருப்பார். இத்தகைய கோலத்தில் பூண்டி மகானை பார்த்த எல்லோரும் முதலில் அவரை ஒரு பித்தர் என்றே நினைத்தார்கள். 1940களில் அவர் கலசப்பாக்கத்திற்கு எங்கிருந்தோ ரயிலில் வந்து இறங்கியதாக கூறப்படுகிறது. காக்கரை சுடுகாடு பகுதியில் சென்று தங்கினார். முட்புதர்களுக்குள் மத்தியில் படுத்திருப்பார். கலசப்பாக்கம் தங்கவேல் நயினார் என்பவர்தான் பூண்டி மகானின் மகிமையை முதலில் கண்டு கொண்டார். நாளடைவில் பூண்டி மகான் சிறப்பு அறிந்த மக்கள் அவரை தேடி வரத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு பூண்டி மகான் திருநீறு மூலிகை சாறும் கொடுத்தார். அவர் கையால் விபூதி பூசிவிட்டால் உடம்பில் செழிப்பு ஏற்பட்டு புத்துணர்ச்சி பெற்றதையும் பலர் அனுபவத்தில் உணர்ந்தனர். அவர் கொடுத்த மூலிகை தீராத நோய்களையும் தீர்த்தது. இதனால் மிக குறுகிய காலத்தில் அவர் கலசப்பாக்கம் சுற்றுப்பகுதியில் மக்களிடையே மிகவும் ஆதரிக்கப்படுபவராக மாறினார். ஆனால் பூண்டி மகான் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஒரு நாள் காக்கரை சுடுகாடு பகுதியிலிருந்து வெளியேறிய அவர் அழுக்கு மூட்டையுடன் கலசப்பாக்கம், பூண்டி, வில்வாரணி, பர்வதமலை, பிரயாம்பட்டு, காஞ்சி, கடலாடி, சிங்கரவாடி, தென் மாரிமங்கலம், பில்லூர், பழங்கோவில், மாம்பாக்கம், ஏலத்தூர் ஆகிய பகுதிகளில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தார். பர்வதமலையில் சுற்றித் திரிந்த அதே நேரத்தில் அவர் தென் மாதி வங்கலத்தில் சென்று கொண்டிருப்பாராம். அதே சமயத்தில் பூண்டியில் உள்ள கோவிலிலும் உட்கார்ந்து கொண்டிருப்பாராம். இது சித்தர்களுக்கே உரிய ஒரு சித்தாடல் நிகழ்ச்சி. பூண்டி மக்கள் அவரை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். அவரது உண்மையான பெயர் தெரியாததால் அவரை அழுக்குசாமி அல்லது மூட்டைச்சாமி என்று அழைத்தார்களாம். இந்த நிலையில் அவர் பூண்டி பகுதியில் மட்டும் தங்கியிருக்க தொடங்கினார். பூண்டியில் உள்ள செய்யாற்றின் கரையில் தங்குவதை வழக்கமாக கொண்டார். இதனால் அவர் பெயர் பூண்டி மகான் ஆட்டு சுவாமிகள் என்று வழங்கியாச்சு. இதனால் அவர் பெயர் பூண்டி மகான் ஆட்டு சுவாமிகள் என்றானது. அவரது மகிமையை உணர்ந்து சிலர் அவரை தங்கள் வீட்டோடு வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டார்கள். ஆனால் பூண்டி மகான் யார் வலையிலும் சிக்கவில்லை. ஒரு சமயம் வில்வாரணியைச் சேர்ந்த கணக்கு பிள்ளை தன் வீட்டிற்கு பூண்டி மகானை அழைத்து சென்றார்.
சாமியை தங்கள் வீட்டில் தங்க வைத்து விட வேண்டும் என்ற திட்டத்துடன் அவருக்கு சாப்பாடு கொடுத்து சாமியை உள்ளே வைத்து பூட்டி வைத்து விட்டாராம். நள்ளிரவில் அந்த வீட்டிற்கு பின்பகுதியில் மாட்டிற்கு தண்ணி வைக்கும் இடத்தில் சத்தம் கேட்கவே அந்த கணக்கு பிள்ளை எழுந்து சென்று பின்பக்கமாக போய் பார்த்திருக்கின்றார். தொட்டியில் இருந்த தண்ணியை 5 குடம் எடுத்து பூண்டி மகான் குடித்துக் கொண்டிருக்கின்றார். இதை பார்த்த கணக்கு பிள்ளைக்கு மிகவும் ஆச்சரியமாகிவிட்டது. வீட்டில் வைத்து பூட்டி வைத்திருந்தோம், எப்படி வெளியில் வந்திருக்க முடியும் என்று ஒரு திகைப்போடு ஓடி போய் பூண்டி மகானின் காலில் விழுந்து கதறி அழுதார். தான் செய்த செயலுக்காக அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். மகானை யாரும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியாது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு உதாரணமாக அமைந்தது. மக்கள் தொல்லையிலிருந்து விடுபட்ட பூண்டி மகான் செய்யாற்று கரையில் குடியேறினார். அங்குள்ள சப்பாத்தி கல்லியை பிடுங்கி சாப்பிடுவாராம், ஆற்று மணலை எடுத்து தின்பாராம், கோடை வெயிலில் மணல் கொதிப்பது போல் சுடும் நிலையில் அந்த மணலிலும் ஒரு மலர் போர்வையில் படுத்திருப்பதை போல் சகஜமாக படுத்திருப்பாராம். இப்படி பல விஷயங்களில் வித்தியாசமாக நடந்து கொண்டிருக்கின்றார் பூண்டி மகான். சில சமயம் தவத்தில் உட்கார்ந்து விட்டால் வெயில் மழை பாராமல் நாள் கணக்கில் அமர்ந்திருப்பாராம். சில சமயம் அவர் சிங்கம் கர்ஜனை செய்வது போல கர்ஜனை செய்வாராம். நடக்க தொடங்கிவிட்டால் நிற்காமல் ஊராக நடந்து கொண்டிருப்பாராம். அவரை தேடி சென்றால் நிச்சயம் குறைகளை தீர்த்து வைப்பார். இதனால் மிக குறுகிய காலத்தில் இவர் ஒரு சித்த புருஷர் என்று மக்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். 1943ஆம் ஆண்டு பூண்டி மக்கள் தங்கள் ஊரின் பல ஆண்டுகளாக மழை பெய்யவில்லை என்று கவலைப்பட்டார்கள். பூண்டி மகானிடம் சென்று தங்கள் குறைகளை சொல்லியிருக்கின்றார்கள். அவரும் அதை கேட்டுக்கொண்டு சரி போங்கள், இன்று இரவு மழை வரும் என்று சொல்லி இருக்கின்றார். அவர் சொன்னது போலவே அன்று இரவும் பயங்கர மழை பெய்துள்ளது. செய்யாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. 2 நாட்கள் கழித்துதான் வெள்ளம் வடிய தொடங்கியது. இந்த நிலையில் சுவாமியாரை மக்கள் தேடி சென்றிருக்கின்றார்கள். அவர் அங்கு வழக்கமாக தவம் செய்யும் இடத்தில் ஒரு மண் புதரில் மூழ்கி இருப்பதை கண்டு மக்கள் பதற்றத்துடன் அந்த மண்ணை அகற்றி பார்த்த பொழுது பூண்டி மகான் எந்த சலனமும் இல்லாமல் தியானத்தில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு எழுந்து நின்றாராம். அதன் பிறகு பூண்டி மக்கள் அவரை கடவுளாகவே கருதி வழிபட்டிருக்கின்றார்கள். ஒரு தடவை மாணவர்கள் பள்ளி முடித்து வீடு திரும்பிக் இருந்திருக்கின்றார்கள் பூண்டி மகான் இருக்கும் வழியில். அப்பொழுது ஒரு மாணவனை பார்த்து டே ஜட்ஜி இங்க வாடா என்று அழைத்திருக்கின்றார். அந்த மாணவன் பிற்காலத்தில் ஒரு ஜட்ஜியாக, அதாவது நீதிபதியாக உயர்ந்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி அற்புதத்துக்கு மேல் அற்புதம் செய்த பூண்டி சுவாமிகள் 1959ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி பூண்டியில் சாலையோரம் உள்ள ஒரு வீட்டின் திண்ணையில் அமர்ந்தாராம். அதன் பிறகு அவர் ஜீவசமாதி ஆகும் வரை, அதாவது கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் அவர் எழுந்து நடக்கவில்லையாம். அந்த வீட்டு திண்ணையிலேயே அப்படியே உட்கார்ந்து விட்டாராம். அங்கு இருந்து கொண்டு பல சித்தாடல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். 1960களில் அவரை தினம் தினம் ஏராளமானவர்கள் தேடி வந்தார்கள். அவர்கள் ஆசையோடு உணவுப் பொருட்களை வாங்கி கொண்டு வருவார்களாம். யாரிடம் வாங்கி சாப்பிடுகிறாரோ அவருக்கு பிறவி பயன் கிடைத்தது போல் பலன் ஏற்படுமா. ஒரு தடவை ஒரு திருடனை பிடிக்க முடியாமல் திணறிய போலீசார் சாமியிடம் வந்து கேட்டார்கள். அந்த திருடன் இருக்கும் இடத்தை மிக துல்லியமாக சுவாமிகள் காட்டியிருக்கின்றார்கள். ஒரு தடவை ஒரு ஏழை பெண்ணுக்கு 2 சிறிய கல்லை எடுத்து வர சொல்லி அதை வைரக்கம்மலாக மாற்றி கொடுத்திருக்கின்றார். பூண்டியைச் சேர்ந்த சுப்பிரமணிய சுவாமி என்பவர் பூண்டி மகானுக்கு பிரதம சீடராக இருந்தார். அவர் திருவண்ணாமலை கோவிலில் தேர் திருவிழாவை நான் பார்க்க வேண்டும், ஆகையால் நான் திருவண்ணாமலைக்கு செல்கிறேன் என்று பூண்டி மகானிடம் சொல்லி இருக்கின்றார். இதை தடுத்து நிறுத்திய சுவாமிகள் இருந்த இடத்திலிருந்தே அந்த தேர் பவனி காட்சியை அந்த சீடருக்கு காமித்திருக்கின்றார். பூண்டி வழியாக செல்ல ஒரு பால்காரர் தினமும் மகானுக்கு 1 கப் பால் கொடுப்பது வழக்கமாம். ஒரு நாள் அவரிடம் எல்லா பாலையும் எடுத்து வருமாறு சொல்லி இருக்கின்றார் மகான். கேனில் இருந்த அனைத்து பாலையும் எடுத்து
கொண்டு வந்து பூண்டி மகானிடம் கொடுத்திருக்கின்றார். அவரும் அதை முழுவதுமாக குடித்து விட்டாராம். சிறிது நேரத்தில் அவர் அந்த பால் முழுவதையும் வாந்தி எடுத்திருக்கின்றார். அப்பொழுதுதான் பாலில் சில விஷப்பூச்சிகள் இருப்பது தெரிய வந்துள்ளது. சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டு தேவர்களை காப்பாற்றியது போல பூண்டி மகான் விஷப்பாலை குடித்து மக்களை காப்பாற்றி இருக்கின்றார் என்பது அப்பொழுதுதான் தெரிய வந்திருக்கின்றது. பூண்டியில் மகான் அமர்ந்திருக்கும் வீட்டுக்கு எதிரே ஒருவர் டீ கடை வைத்திருக்கின்றார். தினமும் அதிகாலை 5 மணிக்கு சாமிக்கு டீ கொடுப்பதை வழக்கமாக வைத்திருந்தாராம். ஒரு நாள் அதிகாலை 5 மணிக்கு அவர் டீ கொண்டு போன பொழுது அந்த இடத்தில் ஒரு பெரிய கருநாகம் படுத்திருந்ததாம். அவர் அலறியபடி ஓடி இருக்கின்றார். அக்கம் பக்கத்தவரை கூப்பிட்டு இங்கே பெரிய கருநாகம் இருக்கிறது என்று காண்பித்திருக்கின்றார். அங்கே மக்கள் வந்து பார்த்தால் பூண்டி சுவாமிகள் சிரித்தபடி அங்கே படுத்திருந்தாராம். இப்படி பல சித்தாடல்களை அவர் செய்து கொண்டிருந்திருக்கின்றார். பூண்டி பகுதி மக்கள் அவரை இன்னமும் ஆச்சரியத்தோடு தான் பார்த்து செல்கின்றார்களாம். அவற்றையெல்லாம் எழுத வேண்டுமானால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். கரும்பு ருசியா இருக்கு, நீ வேரோடு பிடுங்கி சாப்பிடக்கூடாது, கறந்த பால் வடி ஏறாது, இப்படி சில பரிபாசைகளை அடிக்கடி சொல்லுவாராம் பூண்டி சுவாமிகள். அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு சுதாரிப்பானவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். சாதாரண மனிதர்கள் மட்டுமல்லாமல் காஞ்சி மகா பெரியவர், கிருபானந்த வாரியார், விசிறி சாமியார் உட்பட ஏராளமானவர்கள் பூண்டி மகானின் அற்புதத்தை உணர்ந்து புகழ்ந்திருக்கின்றார்கள். ஏராளமான சித்தர்கள் பூண்டிக்கு வந்து சுவாமியை தரிசனம் செய்வதை வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் பூண்டி மகானின் பார்வை தங்களுக்கு புண்ணியத்தை தரும் என்று நம்பி பூண்டி மகான் அருள் பார்வைக்காக நாள் கணக்கில் காத்து கிடந்ததும் உண்டாம். பூண்டி மகான் முக்தி அடைவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு அளந்து போட காத்திருக்கின்றேன், கையை பிடிப்பார் யாரும் இல்லை. அளந்து போட காத்திருக்கின்றேன், கையை பிடிப்பார் யாரும் இல்லை. அதனால் கடையை மூடிவிடலாம் என்றிருக்கிறேன், அதனால் கடையை மூடிவிடலாம் என்றிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஒரு நாளைக்கு முன்பு 18 சித்தர்களிடம் சொல்லிவிட்டேன். வாழ்நாள் முழுவதும் சித்தாடல் மூலம் மழை பெய்வித்த பூண்டி மகான் 1978ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி முக்தி அடைந்தார். அன்று முழுவதும் பூண்டியில் பலத்த மழை பெய்து கொண்டிருந்திருக்கின்றது. அதே சமயத்தில் திருச்செந்தூர் கடற்கரையில் தோன்றி ஒரு தம்பதிக்கு காட்சி கொடுத்திருக்கின்றார். அவர்கள் ஆச்சரியத்துடன், சாமி, பூண்டியிலிருந்து நீங்கள் எப்போது திருச்செந்தூர் வந்தீங்க என்று விசாரித்திருக்கின்றார்கள். அன்று மாலை அவர்கள் நாளிதழில் பூண்டி மகான் முக்தியான தகவலை படித்து ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்திருக்கின்றார்கள். இப்போதும் கூட பூண்டி மகான் தன்னை நம்புபவர்களுக்கு உதவுவதாக சொல்லுகின்றார்கள். அவர் 19 ஆண்டு அமர்ந்திருந்த பகுதி அருகில் பூண்டி மகானின் ஜீவ சமாதி கோவில் கருங்கல்லால் கட்டப்பட்டுள்ளது. பலிபீடம், நந்தி முன்புறம் இருக்க கருவறையில் சிங்கத்துடன் பூண்டி மகானின் சிலை உள்ளது. கருவறையின் 4 புறமும் வாசல் உள்ளது. மற்றொரு அறையில் பூண்டி மகானின் பாதம் உள்ளது. அவசியம் வழிபட வேண்டிய இந்த ஸ்தலம் பூண்டி மகான் ஆலயம். சித்தர்களை நாம் வாழ்வில் சந்திக்கும் பொழுது பல மாறுதல்கள் ஏற்படுவது உண்டு. அந்த வகையில் பூண்டி மகானின் ஜீவ சமாதி சென்று வந்தால் உங்கள் வாழ்க்கையிலும் பல திருப்பத்தை நாம் பார்க்க முடியும். எது எப்படியோ பூண்டி மகானின் ஆசீர்வாதம் பெறுவதற்கு நாம் அவருடைய ஜீவ சமாதிக்கு சென்று வந்து வாழ்க்கையில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.